சிறகின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நம்மளோடு சிறகில் இணைந்திருப்பவர் நவீன நாடக கலைஞர், திரைப்பட கலைஞர் தம்பி சஞ்சய். சஞ்சய் வணக்கம். சஞ்சய் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். திமுக ரெண்டு அணியா இருந்தது. ஒன்னு எடப்பாடி தலைமையிலான ஒரு அணி, இன்னொன்னு எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு அணி இருந்த சூழ்நிலையில இப்ப அந்த அணியில இருந்து அதிமுகவுடைய பி டீம்ல இருந்து 3 பேரை லவட்டி B1 டீம். ஆமா, அது ஒரிஜினல் அதிமுக. ஆமா, அதே கரெக்ட் தான். அது ஒரிஜினல் அதிமுக. லீமாரோஸ் அதிமுக, மார்டின் மாமியார் மார்டின் லாட்டரி போட்டு பழக்கிறா தமிழ்நாடு அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. மார்டின் தமிழ்நாடு போது அடுத்து ஆயிடும். ஆமா, கோயம்புத்தூர்லயும் திருச்சியிலயும் முதல்ல கொண்டாட. ஏன்னா திருச்சியில தான் ரொம்ப லாட்டரி ஃபேமஸா இருந்தது ஸ்டார்டிங்ல. ஆமா, ராமதாஸ் அந்த பீரியட்ல இருந்தது. இவங்க தானே சப்ளை பண்ணாங்க. ஆமா ஆமா. அதனால திருச்சியிலயும் கோவையிலயும் ஆரம்பிக்கிறதா ஒரு திட்டம் உருவாகிட்டு இருக்கு. விரைவில் எதிர்பார்ப்போம். தமிழ்நாடே இப்ப லாட்டரி டிக்கெட் மாதிரி தானே இருக்குது. வந்தா எல்லாம் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது இப்படிதான் போல் இருக்கு. எல்லாரும் லாட்டரி சீட்டு வாங்கி கோடீஸ்வரன் ஆயிருக்கிறா அப்படின்ற குறுக்கு வழியில் கோடீஸ்வரன் ஆகுது. இப்ப என்னன்னா ராஜினிமா 3 பேரை ராஜினிமா செய்ய வச்சிருக்கிறாங்க. அதிமுகவுல இருந்து மரகதம் குமராவில், ஜெயக்குமார், சத்யபாமா 3 பேரை ராஜினிமா செய்ய வச்சதோட பரவாயில்ல. உடனே தலைமைச் செயலகத்திலே போய் ஆதவ அர்ஜுனாவை பார்த்து சால்வ பூத்தி தாவேகா கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ குதிரை பேரம் நடந்ததுன்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க. குதிரை வேகத்துல குதிரை பேரம் ரெண்டுமே பிரேமலதா சொன்னதும் கரெக்ட். இவங்க மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னதும் சரிதான். நடந்து இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து நடிகர் விஜய் வந்து அவர் வந்து வாபஸ் பெற்று தான் ஆகணும். அப்ப அங்க திரும்பவும் தேர்தல் வரும். அதோட சேர்த்து இப்ப 3 பேரை கழட்டி இழுத்துக்கிட்டு போனாங்க பாருங்க அதிமுக எம்எல்ஏ. இவங்க 3 பேரும் விசில் சின்னத்துல போட்டிடுவாங்க. போட்டிட்டு ஒருவேளை எல்லாருமே வெற்றி பெற்று விட்டால் இவங்க கிடைக்கிற 119 எளிதாக ஆட்சியை அமைத்து தொடர்ச்சி 5 வருஷம் கொண்டு போகலாம் பிளான். அதாவது இதை விட கேவலமான ஒரு விஷயத்த தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்திருக்குமான்றது எனக்கு தெரிஞ்சு தெரியல. அதாவது ஒரு சினிமாவில் ஒரு ஷார்ட் வைக்கணும்னா, சினிமாவில் ஒரு இது உண்டு, சினிமாவில் தானே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தைப்பாங்க அப்படின்னு வாங்கி. அந்த மாதிரி அவர் அதுலேருந்து வந்ததுனால ஒரு ஷார்ட் எடுக்கணும்னா நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட என்னமாவது பண்ணி அந்த ஒரு பொருளை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஆனால் அதனால பிரோஜனம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷார்ட் வரைக்கும் தான் அந்த பொருளுக்கு பிரோஜனம் இருக்கும். பூனை ஊதி விட்டா அவளுக்கும் பெரிய கல் மாதிரி இருக்கும். அது போலதான் இந்த ஆட்சி நடக்குது. கடும் மோசமான கேவலமான தூய ஆட்சி படைப்பேன்னு சொல்லிட்டு வந்து இப்ப அதிமுகவுல உள்ளவங்களுக்கெல்லாம் புனித நீர் தெளிச்சு நீ உணர்ந்து உங்க கட்சியில வந்து அதுவும் தலைமைச் செயலகத்திலே சேர்க்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு பாருங்க. அது வந்து என்னென்னமோ அதான் சொல்லுவாங்கல்ல, என் வாழ்நாள்ல இன்னும் எவ்வளவு மோசமான விஷயமெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. கொடூரமான அடுத்த இன்னொரு சிக்கல் என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, தாவேகா பொறுப்பேற்ற 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை, சிங்கப்பின் அதிரடி திட்டம் எங்கே? சிங்கம் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குனே, அது வந்து பசி ஆறிடுச்சுன்னு வச்சுங்க, பக்கத்திலேயே மான் போனா கூட வேட்டையாடாது. அது போல இப்ப சோம்பேறி பெண் சிங்கம் தான் வந்து வேட்டையாடும். அதனால இப்ப வேட்டையாடி எல்லாம் களைச்சு போய் கிடக்குது போல, சிங்கப்பெண் எல்லாம் களைச்சு போய் கிடக்குது போல. அதனால அது அப்படிதான் இருக்கு. அது திருப்பி எப்ப பசி வருது அப்போதைக்கு எந்திரிச்சு வேட்டையாடும். நம்ம இப்படி பல்வேறு செய்திகள்ல தமிழ்நாடு சிக்கி திணறிக்கிட்டு இருக்கையில இந்த மேகத்தாட்டு பிரச்சனை என்பது ரொம்ப கூர்மையான பிரச்சனை. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உணவு தேவையில வந்து 44 விழுக்காடு வந்து தஞ்சை டெல்டாவில உற்பத்தி ஆகுது. அப்ப தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி பிரச்சனை மட்டுமல்ல, நம்மளுடைய உரிமை பிரச்சனை. உலக நதிநீர் சட்டம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நதிநீர் சட்டம், சர்வதேச நதிநீர் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நதி எங்கே ஆறோ நதியோ உருவாகிறவனுக்கு நிலத்துக்கு சொந்தம் கிடையாது. அது கடைமடையில எங்க போய் சேருதோ அவனுக்கு தான் அது நதி சொந்தம், ஆறு சொந்தம்னா தமிழ்நாட்டோட சட்டம் இல்ல, இந்தியாவோட சட்டம் இல்ல, சர்வதேச நதிநீர் சட்டமே அப்படிதான் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது நம்மளை கேட்க நம்ம தான் அதனால கர்நாடகா அந்த காவிரி நீர்னால அதிகமா பயனடைகிறது நாம தான். அப்போ நம்மளோட நாலேஜ் இல்லாம அவன் ஒரு செங்கக்கலை கூட இங்க நட்டு வைக்க கூடாதுன்றதுதான் உண்மை. ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு, இது எதையுமே கர்நாடகா வந்து அன்னையில இருந்து மதிக்கிறதே கிடையாது. இதுல இன்னொரு விஷயம், இன்னொரு செய்தி என்னன்னா,
இப்ப வாலியன்ட்ரியா ஓடி போய் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு 5 காங்கிரஸ் எம்எல்ஏ போய் ஆதரவு கொடுத்தாங்கல்ல. இவருடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியோட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியே வந்தாரு. இப்ப அவங்களுடைய ஆட்சி, காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து ராகுல் காந்தியை சந்திச்சு கர்நாடகா மாநிலத்துல போய் பேசி தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை நீங்க மதிச்சு கொடுக்கணும்னு பேசணுமா இல்லையாப்பா? இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்காத ஒரு பெரிய நல்வாய்ப்பு விஜய்க்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா திமுகல இருந்த எந்த காங்கிரஸ் எம்எல்ஏவும் அமைச்சரெல்லாம் கிடையாது. அவங்க சும்மா உப்புக்கு சப்பானி மாதிரி 2 பேரும் அமைச்சரா இருக்காங்க. அப்போ விஜய்க்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு இருக்குன்னா அப்போ நீங்க வந்து பிரஷர் பண்ணலாமே. நல்ல பாயிண்ட் தம்பி. நீ அமைச்சரவையில இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி நீர் பிரச்சனையில் உரிய பங்கை வாங்கி தருவது உன்னுடைய கடமை, உரிமையை நிலைநாட்டுவது உன்னுடைய கடமை. சாவி இப்போ உங்க கையில இருக்கு. இப்ப ஸ்டாலின் கையில கூட அந்த சாவி இல்ல, சாவி இருக்குது விஜய் கையில. அவர் திறக்கிறாரா, பூட்டை திறக்கிறாரா, காவிரி நீருக்குள்ள அணைக்கல கட்டளை தூக்கி விட்டு என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து சாதாரணமா தமிழ்நாட்டு மக்கள் வந்து கடந்து போகக்கூடாது, கடந்து போகவும் முடியாது. நிச்சயமா தமிழ்நாடே பற்றி எறிய போகுது. அது நிச்சயமா அது மக்கள் போராட்டமாவே தான் இருக்கணும். எல்லாமே மக்கள் போராட்டமாவே தான் இருக்கணும். அப்படின்னா என்ன, எதுக்கு நீங்க வந்து மாற்றத்தை கொண்டு வரேன்ட்டு வந்தீங்க? நிச்சயமா சரியானே மாற்றத்தை கொண்டாட நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுமல்ல. சரி ரைட்டு, இது இப்ப நீ தானே இருக்க, நீ பண்ணலாம் இல்ல, வாயை திறக்கல. இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறது கிடையாதுண்ணே. நேத்து துண்டா காணும் துணியா காணும் தப்பிச்சு ஒடியாந்துருக்காரு. என்னடான்னு பார்த்தா பிரஸ் ரிப்போர்ட் வந்திருக்காங்க. என்ன இல்ல, உடனே ஒண்ணு அப்படியே குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. எதிர்கட்சிக்காரன் பேசுறதுக்கும் ஒன்னும் பதில் சொல்றது இல்ல, ஆளுங்கட்சிக்காரன் பேசுறதுக்கும் பதில் சொல்ற. எனக்கு என்ன டவுட்னா, ஆதவ அர்ஜுனா தான் முதலமைச்சரானு ஒரு டவுட் இருக்குது. அவருதான் உண்மையான முதலமைச்சர், நிழல் முதலமைச்சர் தான் உண்மையான முதலமைச்சர். அதனால வந்து இங்க வந்து ரியலாங்கிறது கன்ஃபியூஸாவே இருக்குது. இதுக்கு இடையில இப்ப என்ன பண்ணிருக்காரு, மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. 2.5 லட்சம் கோடி ரூபாய் மின்சாரத்துறையில கடன் இருக்குது. இது 1 நாள் 2 நாள் பிரச்சனை கிடையாது. உடனே மின்வெட்டெல்லாம் தீர்த்திட முடியாது, மின்சார பற்றாக்குறையை தீர்த்திட முடியாது. 1 லட்சத்து இதே ஆட்கள் தானே டிஎம்கே பீரியட்ல இருந்துச்சு. அப்ப மின்வெட்டு இல்லையே, இந்த அளவுக்கு இல்லையே. இந்த எல்னினோன்னு சொல்ற சூப்பர் எல்னினோன்னு சொல்லி அந்த அளவுக்கான வெப்ப சலனம் வீசுற இந்த நேரத்துல இதே மாதிரிதான் போன வருஷம் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு மின்வெட்டு இல்லையே. இவங்க நிர்வாக கோளாறு, நிர்வாகம் பண்ண தெரியல, ஆட தெரியாத ஒருத்திக்கு மேடை சரியில்லை. அதே மாதிரிதான் இவர் ஆட தெரிஞ்சவர். இதுல திரையில மட்டும் ஆடுவாரு. நிஜ வாழ்க்கையில வந்து குதிரையா இருக்கு. இதுல என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, 1,40,000 பேர் வேற வேலை பார்க்கணும் மின்சாரத்துறையில, 70,000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப ஆள் பற்றாக்குறையை வைத்துக்கிட்டு உடனே எப்படி செய்ய முடியும்? வேலைக்கு ஆளை போடு. விஜய் வந்துட்டு எங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லி 70,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டியதானே. அது எப்படி கொடுப்பான்? அதுக்கு நாங்க சிஇஓ இல்ல, ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமிப்போம், பணி நிரந்தரமான கோச்சிக்கிறவாள்ல, அந்த திட்டம் ஒண்ணு இருக்குல்ல. இதுல இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்சி அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சரான விஜய் வெறும் ஏமாற்றிருக்காரு, அவரு மாய குதிரை. அது அத வந்து நம்பி மோசம் போயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. கண்டைக்கு வந்துருவாங்க, மானநட்ட வழக்கு போடுவாங்க, தூக்கி உள்ள வச்சிருவாங்க. மார்க்கண்டேய கட்சி அப்படி சொல்லி பதிவு போட்டிருக்கிறாரு. எவனும் அதுக்கு பதில் அவங்க கட்சிக்காரங்க ஒன்னும் பதிலே கொடுக்கல. தான் எந்த துறையில இருக்கிறோம்னே தெரியாது. நீ சொல்றாப்புல ஒரு சுற்றுச்சூழல் துறையில அமைச்சரா இருக்கு, என்ன அமைச்சரா இருக்குன்னு கூட தெரியல. அவர் வந்து சொல்றாரு, நான் இந்த சுற்றுலாத்துறை தலைவர் எனக்கு கொடுத்திருக்காரு. சுற்றுலாத்துறையில சுற்றுச்சூழல் ஆமா, கட் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு டேக்கு போகும்பா. நீங்க நடிச்சே பழகிட்டாங்க. அதேதான். அதனால சரி இன்னொரு டேக் போய் அவன் சந்தி சிரிச்சு. இது இன்னொன்னு தெரியுமில்ல, தூத்துக்குடி பக்கத்து அங்க விஜயோட நடிப்பாரு. எவன்டா அப்படின்ட்டு சொல்லி கவுண்டமணி மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு இல்ல. தான் அவருக்கு நடிக்கவும் வராது, கவுண்டமணி மாதிரியே நடிச்சு ட்ரை பண்ணி காரி துப்புவாங்க. அவர் பேரு தெரியுமில்ல, தூத்துக்குடியில நடிக்கிறாருல, ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர். அவர் சொல்றாரு, எங்க தலைவருக்கு வந்து தூத்துக்குடிய வந்து துறைமுக நகரமா ஆக்குறது தான் தலைவரோட கனவு, அந்த கனவை வந்து நிறைவேற்றுறதுதான் என்னோட வேலை அப்படின்றாரு. அட முட்டா போயிடுங்களா, இந்தியான்ற நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே தூத்துக்குடியில துறைமுகம் எல்லாம் இருந்துச்சுடா. எக்மோர் பக்கம் போயிருந்தா தெரியும், முத்துநகர் எக்ஸ்பிரஸ் போகும். எங்கேப்பா போகுது? தூத்துக்குடி. ஏன்பா அங்க ரொம்ப ஃபேமஸாப்பா முத்துக்குடி. எக்மோர் பக்கம் போயிருந்தா கூட சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் கூட சட்டமன்றத்துல விட்டுட்டு இங்க படுத்துற பாடு
இவங்களுக்கு ஒரு தலைவர் வேற. ஆமா, இதுல இன்னொரு காமெடி ஒண்ணு என்னன்னா, செங்கோட்டையன் நெஞ்சு வலி வந்து படுத்து கிடந்தாருல்ல, அது உண்மையிலேயே நெஞ்சு வலியெல்லாம் இல்ல, நாடகம் போல இருக்கு. ஏன்னா இவர் நெஞ்சு வலின்னு நேத்து போய் படுக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தா அதிமுக 3 டிக்கெட்டை தூக்கி, சரக்கு சண்முகத்துல இருந்த 3 டிக்கெட்டை தூக்கி உள்ள கொண்டு போய் இவங்க வந்து தாவேக்காவுக்கு போய் விசில் அடிக்க போயிட்டாங்க. அதிமுக 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு அங்க நம்மால செங்கோட்டையன் உட்கார்ந்துருக்காரு. ப்ரோ என்னாச்சு? வாட் ப்ரோ என்னாச்சு? அட்டாக்குன்னாங்க, உங்களை பத்தி இப்ப எங்களுக்கு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு இருக்காங்க. சரி, இவர் எந்த ஆஸ்பத்திரியில? கோயம்புத்தூர் அரசு இல்ல தனியார் மருத்துவமனையில. எப்படிங்க அருண்ராஜ் அவர் பேர் என்ன, அந்த சுகாதாரத்துறை அமைச்சர்? ஆமா, அவர் தான் சொல்லியிருக்காரு எல்லாருமே வந்து இனி அரசு மருத்துவமனையில தான் வந்து இது பண்ணுவாரு. செங்கோட்டையன் அப்ப அங்கே போலியா? அதுக்கு நவீனமான ஒரு புது விளக்கத்தை நம்மால கொடுத்திருக்கிறாப்புல. கேட்டா நமக்கு மிரண்டு போயிடுவோம். என்னன்னா, அரசு மருத்துவமனையில போய் நான் சேர்ந்தேன்னா அந்த அரசு பணம் பூரா எனக்கு செலவு பண்றதுல வேஸ்ட் ஆயிடும். உலக நடிப்புடா சாமி. அதனால நான் தனியார் மருத்துவமனையில சேர்ந்து இங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி அப்படி ரெக்கவர் ஆகி 3 எம்எல்ஏ தூக்க இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆட்டோவுக்கு போறதுக்கே செலவுக்கு கட்சியில இருந்தா ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க தம்பி. ஆமா, இன்னொரு கொடுமை என்னன்னாக்க, தாவேக நிர்வாகியை கண்டித்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பயங்கர போராட்டம். என்னன்னாக்க, செங்கல் சூளை ஒருத்தர் வச்சிருந்திருக்காரு வேலூர்ல, அவர்கிட்ட போய் கட்டிங் கேட்டிருக்காரு நம்மால. மக்கள் பூரா கொந்தளிச்சு செங்கல் எடுத்து அடிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம், போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்படி போயிட்டு இருக்கு தம்பி கதை. இந்த நிலையில இந்த ஒயின் ஷாப் மூடுறது சொன்னாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா 717 ஒயின் ஷாப் மூடுறதுன்னு சொன்னாங்க. 717 மூடிட்டாங்களான்னு தெரியல. உள்ளுக்குள்ள வரும்போதே இந்த வெள்ளை அறிக்கை விடுவீர்களான்னு ஆட்சியை விட்டு போன திமுக பத்தி கேட்டவங்க 717 கேட்டா தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துல மூடி இருக்குன்னு கேட்டா அதுக்கு வெள்ளை அறிக்கை விடுவாங்க. அது என்னன்னா, அது சும்மா ஒரு அறிக்கை தான், ஏற்கனவே இருந்தது. அதுதானே பேட்ச் ஒர்க். ஆமா, பேட்ச் ஒர்க். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இவங்க டிஎம்கே இருக்கும் போதும் என்ன சொன்னாங்கன்னா, பள்ளி கல்லூரிகள், கோவில்கள், இது பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்பு, ஏன்டா முதல்ல அங்கே ஏன் திறக்க விட்ட? அதை ஒரு பயிலும் கேட்க மாட்டான். சரி ரைட்டு ஓகே, திறந்ததை மூட வச்சு அப்படின்னு மூடிட்டுனா அதனால அங்க எவனுமே குடிக்க போறது இல்லையா, அவன் பக்கத்துல இன்னொரு ஒயின் ஷாப்புக்கு போவான். முதல்ல உடுக்க இருக்கிறதோட இந்த கடையில கூட்டம் ஆகும். இவனுக்கு வியாபாரம் தான் பெருமை தவிர எவனும் குடிக்கிறது நிறுத்த. அதே தொடர்புடைய செய்தி இப்ப என்னன்னா, இதுதான் மாற்றமா முதல்வரே. என்ன நடந்திருக்குன்னா, அவர் ஜெகதீஷ் ரத்தீஷ் ரூட் மீடியா ரத்தீஷ் இருக்காங்க, அவங்களுக்கும் உதயநிதிக்கும் அவங்க தாவேகா குரூப்புக்கும் ஒரு டீலிங் ஓடி இருக்குது. என்ன டீலிங்னாக்க, அவங்க எஸ்என்ஜே டிஸ்லேட்டர்ஸ், அதே மாதிரி கால்ஸ், இதுல தயாரிக்கிற மதுபானத்தை பூரா நீங்க கேன்சல் பண்ணி கொடுக்காத ஒப்பந்தத்தை இது எப்படின்னா, சசிகலா ஜெயலலிதா பீரியட்ல சசிகலா கிட்டதான் வந்து அந்த 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 சொல்றீங்களா சரக்கு தயாரிக்கிற கம்பெனி எல்லாம் இருக்கும். டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோம்னா சசிகலா கிட்ட கம்பெனில கொள்முதல் பண்ணுவாங்க. இவங்க வச்சிருப்பாங்க. ஏடிஎம்கே வந்துச்சுன்னா இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் வேணாம். தூய ஆட்சி வந்து ஆட்சி என்னமா பண்ணுது, தூய ஆட்சி நடத்துற தீய கட்சிக்காரங்கள்ட்ட இருந்து சரக்கை வாங்கி நம்ம சரக்கை வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கறாங்க. நல் வழிபடுத்துற அருமையான வழியை வந்து படுத்துறாங்க, நல்ல வழிபடுத்துறாங்க. என்னன்னா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட கட் பண்ணி விடுறாங்க அப்படின்னாங்க. விஷயமே புரியல அவங்களுக்கு. ராத்திரி நேரத்துல கரண்ட் இருந்துச்சுன்னா தானே நீங்க வந்து இப்போ ஒயின் ஷாப் எங்க இருக்கு தெரியாம போய் மாதிரி இது பண்ணிக்கிறீங்க. நாங்க கரண்டே அணைச்சிடுறோம். மேற்கொண்டு இதுல 2 ஒரே கல்ல 2 மாங்காய் 200 யூனிட் மின்சாரம், 200 யூனிட் மின்சாரம். கரண்ட் இருந்தா தானே கேட்பேன், புடுங்குறாண்டா கரண்ட். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நல்லது செய்யறாரு, நீங்க கரண்ட் பில்லே கட்ட வேண்டியது இல்ல. கரண்ட் இருந்தா கட்டுறது. பட்ஜெட் அப்படி போயிட்டு இருக்கு. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல சார் அப்படின்ட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆமா, அதுவும் நிர்மல்குமார் தான் போட்டு சொல்லியிருக்கிறாப்புல. என்னன்னு இது மாதிரி 2500 எல்லாம் தர முடியாது, வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 6 சிலிண்டர் எப்ப கொடுப்பீங்கன்னு யாரும் இன்ன வரையும் கேட்கல. 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு எங்களால முடியாதுன்னு இருக்கிறோம். ஆமா, 6 சிலிண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாலே கொடுக்க முடியாது. இதான் எதாவது கொடுக்க முடியாது. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈரான் நினைச்சாலே கொடுக்க முடியாது. இதுதான் சினிமாவில் நடப்பது போல டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை நிறுத்த முடியாதியா?
அப்படின்னு யாரு சொல்லியிருக்கிறாரு? 10 ரூபா மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் சொல்லியிருக்கிறாரு. 10 ரூபா வாங்குறான்னு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முடியல போல இருக்கு அந்த கதை. 10 ரூபா வாங்குறேன் நிறுத்திட்டோம் அப்படி சொல்லணும். நீங்க அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு நீ என்ன பேட்ச் ஒர்க் மூடுக்கு வர மாட்டேங்கல. 10 ரூபாய் நிறுத்திட்டோம் நாங்க. அப்பா அப்படி எல்லாம் நினைச்சிடாதீங்க. 20 ரூபாய் ஆக்கிட்டோம்ல. 10 ரூபாய் நிறுத்திட்டோம்ல. 20 ரூபாய் ஆக்கிட்டோம் நாங்க. ஆமா, அப்படிதான் போகணும். நீங்க அதை பாக்கணும். இந்த பக்கத்து சந்தடி சாக்குல இவர் வேற கொந்தளிச்சுக்கிறாரு உதயநிதி. என்னன்னு அதாவது காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு காரணம், ஒரு நாள் தோத்ததுக்கு காரணம் பிஜேபின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது அதுக்கு காங்கிரஸும் ஒரு காரணம். இப்படி எங்களை முதுகுல குத்திட்டு நீங்க போனீங்கல்ல, இந்த மாதிரி துரோகம் பண்றதுனாலதான் நீங்க இப்படி எல்லாம் தோத்து. ரமணான்னு ஒரு படம் விஜயகாந்த் நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் எடுத்த படம். அந்த படத்துல அவன் அந்த வேலையை விட்டுட்டு லீவ் போட்டுட்டு போயிட்டு அந்த யூஇ செய்து போய் கண்டுபிடிச்சிருவாப்ல, கேஸே முடிச்சிருவாப்ல. இவங்க 4 பேர் இந்த மிக்சரும் காப்பியும் சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தன் இப்படி பண்றான்னா அந்த ஆபீஸ்லயே லஞ்சம் வாங்காத ஒருத்தனா தானே இருக்கணும். இவன் கேஸ முடிச்சுட்டு உட்காந்துருப்பான். சொல்லுவாங்க, இப்பதான் இதையே கண்டுபிடிச்சிருக்கீங்களடா அப்படின்னா. இலங்கையில முள்ளிவாய்க்கால்ல நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் உங்களுக்கு தெரியுது. அதாவது நம்மள மடையனாக்குறாங்க. இவங்க ரொம்ப நேர்மையானவன் போல, இவனு யாரோடையுமே கூட்டணி வைக்காதது போல. வாஜ்பாயோட கூட்டணி வச்சாங்க. நம்ம என்ன திரும்ப நினைக்கணும், ஐயோ பாவம் டிஎம்கே, ஐயோ பாவம் இவங்களை ஏமாத்திட்டாங்களே. சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்களா, ஏமாத்திட்டாங்களா காங்கிரஸ்? ஏன்டா இவங்கதான் காலங்காலமா ஏமாத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு கடைசியா இன்னொரு வேடிக்கையான செய்தியோட நம்ம இந்த உரையாடலை கூட நிறுத்தலாம் போல இருக்கு. இன்னும் அவ்வளவு செய்திகள் இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம் சஞ்சய். ஆமா, சமாதான பேச்சுவார்த்தை தீவிரம். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் சரக்கு சண்முகம் அண்ணாச்சியோட டீமுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நடந்து போச்சு. புத்தி கெட்டு போய் ஏதோ ஒண்ணு நாங்க பண்ணிட்டோம், போன இடத்துல ஒண்ணு வேலைக்கு ஆகல, அதனால 34 பேரை எங்க அணில இருந்து நீங்க நீக்குனீங்க. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார், கப்பல்ல வேலைன்னு ஒரு நாய் சொல்லி கூட்டி போய் ஐயா இப்ப நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிப்படை சம்பளம் தான் உனக்கு, ஐயா நீங்க சம்பளமே போட வேணாம், கூட வச்சிருந்தா மட்டும் போதும். அதே டீலிங் தான். அதே டீலிங்ல இருந்து தான் பேச்சுவார்த்தை இப்ப ஓடி. அப்படிதான் இப்ப அவங்க நிலைமை என்ன நடக்குதுன்னு பாப்போம். புதிய செய்திகளோடு நாளைக்கு சிறைகளோடு இணைகிறோம். உங்கள்ட்ட இருந்து இப்ப விடைபெறும் தம்பி சஞ்சயும் நானும். நன்றி, வணக்கம்.